இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திரு அவை புனித லூசி மறைசாட்சி அவர்களின் நினைவை கொண்டாடுகிறது. புனித லூசி அவர்களின் வாழ்வில் இருந்து 2 முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, ஆழ்ந்த நம்பிக்கை. கடவுளின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார். லூசியின் தாய் இரத்தப்போக்கினால் மிகவும் துன்புறுத்தினார். அப்போது லூசி அன்னை மரியாள் வழியாக இயேசுவிடம் கேட்கும் எந்த ஜெபமும் நிராகரிக்கப்படாது என்ற உண்மையை அவர் நம்பி தினமும் ஜெபித்தார். அன்னை மரியாளிடம் கேட்கும்போது அன்னை மரியாள் தன் மகனிடம் பரிந்து பேசுவார் என்று நம்பி லூசி தினமும் அன்னை மரியாள் வழியாக இயேசுவிடம் தன் தாய்க்காக மன்றாடினார். நல்ல வேளையாக அந்த தாய் சுகம் பெற்றதும் லூசியின் விசுவாசம் இன்னும் அதிகரிக்கப்பட்டது. ரோமை அரசரால் லூசி சிறை பிடிக்கப்பட்ட போது அங்கிருந்த படையாளிகள் அனைவரும், நாங்கள் கொடுக்கின்ற அடியில் உன் நாவெலும்பில் பேச முடியாமல் போய்விடும் என்று கூறினார்கள். அதற்கு லூசி அங்கு கடவுளின் மீது உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். நான் கடவுளின் ஆலயம், நீங்கள் என்னை இடித்தாலும் கடவுள் எனக்கு எந்த நேரத்தில் எந்த சொற்களை பேச வேண்டும் என்ற ஆற்றலை எனக்கு தருவார் என்று விசுவாசத்தை அறிக்கிட்டார். புனித லூசி வாழ்க்கையை நாம் பின்பற்றும் போது இந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் தகுந்த நேரத்தில் தகுந்த வார்த்தையை நமக்கு அளிப்பார் என்ற விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் அன்னை மரியாள் வழியாக இயேசுவிடம் நாமும் ஜெபிப்போம். இரண்டாவதாக, புனித லூசி கண் பார்வை குறைவற்றவர்களுக்கு பாதுகாவலியாக விளங்குகிறார். எனவே இந்த அருமையான தினத்தில் உலகில் உள்ள பார்வையற்றவர்களுக்காகவும் பார்வை குறைவுள்ளவர்களுக்காகவும் புனித லூசி வழியாக இறைவனிடம் நாம் மன்றாடுவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். புனித லூசி வாழ்வை நாமும் பின்பற்றுவோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமீன்.